அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கூட நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது தான். முட்டை பணியாரம் ரெசிபி கேட்டிருந்தாங்க. நம்ம ஊர் சைடு முட்டை சேர்த்து செய்கிற பணியாரங்களில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் அவங்க எதை கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியலை. இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் முட்டை சேர்த்து செய்யக்கூடிய பணியாரங்கள் எல்லா வகையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் கேட்ட வகையும் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறி சேர்த்து முட்டை பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டை சேர்க்குறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்பூன் அல்லது விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். முட்டையை நல்லா கலந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் முட்டையோடு சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது குழி பணியாரங்கிறனால பெருசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதில் சேர்க்குற எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இதையும் போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 கேரட் துருவி இருக்கேன், 50 கிராம் முட்டைக்கோஸ் துருவி இருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயில் இருக்கிற விதையில தான் காரமே இருக்குது. அதை எடுத்துகிட்டு சேர்த்திங்கன்னா குட்டி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் துருவின கேரட்டு, முட்டைக்கோஸு, கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்காத கீரை வகைகளை கூட இது போல் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல் சூடாகவும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகவும் நம்ம கலந்து வச்சிருந்த கலவையை ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா இது நம்ம ஃபுல்லாகவே முட்டையில் செய்கிறோம். ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே முட்டை வேகாது. பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி வேக வச்சுக்கரலாம். இப்போவும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இது போலவே பேலன்ஸ் இருக்கிறதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈஸி அண்ட் ஹெல்த்தியான முட்டை பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு சிம்பிளாக 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், டீக்கு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இது போல் சூப்பரான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.